கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு மங்கலான வெளிச்சம். இன்றைய தியான வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தியானம். ஒரு வாலிபனானவன் தன் அறை வீட்டுக்குள் இருந்த மின்குமிழின் வெளிச்சத்தை தணித்து மங்கலான வெளிச்சத்திலே தன் அறை வீட்டை அழகாக ஒழுங்குபடுத்தி இருந்தான். இரவிலோ அல்லது பகலிலோ அந்த அறையை பார்க்கும் போது அழகாகவும் ஒழுங்காகவும் காட்சி அளித்தது. ஒரு நாள் அந்த அறை வீட்டிற்குள் சில திருத்த வேலைகளை செய்யும்படிக்கு தகப்பனானவர் பிரகாசிக்கிற வெளிச்சமுள்ள மின்குமிழை போட்டபோது அந்த அறையிலே எவ்வளவாய் தூசி படிந்திருக்கின்றது என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த அறையில் இருந்த குறைகள் யாவும் அந்த வெளிச்சத்திலே தெளிவாக தெரிந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒளியையும் இருளையும் பற்றி பேசும்போது உடனடியாக விசுவாசிகள் உலகத்தார் இருளிலே வாழ்கின்றார்கள் என்றும் தாங்கள் ஒளியிலே இருக்கின்றோம் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். விசுவாசிகள் மெய்யான ஒளியை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் சிலரோ அந்த ஒளியானது தங்கள் வாழ்விலே பிரகாசிக்காதபடி விளக்கை தணித்து விடுகின்றார்கள். ஏன் அப்படி தனித்து விடுகின்றார்கள்? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். நம்முடைய பரமபிதா எரியும் திரியை அணைத்து விடுகிறவர் அல்ல, மாறாக அது வெளிச்சம் வீசும்படி சுத்திகரிக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் விளம்பிய வேதமே நம்முடைய வாழ்வின் வெளிச்சமாக இருக்கின்றது. வேதத்தை வாசிக்காமல் அந்த வார்த்தைகளை மறந்து போகின்றவர்கள் தங்கள் வாழ்வின் விளக்கை தணித்து விடுகின்றார்கள். நீங்கள் அப்படி இருக்காமல் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கையை அந்த வெளிச்சத்திலே ஆராய்ந்து பாருங்கள். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் தேவனே, என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கின்ற உம்முடைய வேதத்தை நான் பின்பற்றி நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம்.